ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டெய்லி லஞ்சு, டின்னருக்கு, காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் அதிக அளவு மசாலா இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான லஞ்சு. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் போகிறவங்க குழந்தைங்களும் இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் போகிற பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செஞ்சு நீங்கள் கொடுத்து விடலாம். அருமையாக இருக்கும். 200 கிராம் காளானும் ஒரு 3 முட்டையை வச்சுட்டு 2 பேருக்கு அளவாக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் முட்டை கூட அதிகமாக சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் அல்லது கீ இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக சூடானோடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கட்டும். 2 பேருக்கு அளவாக நான் இந்த சாப்பாடு செஞ்சுருக்கேன். லஞ்சுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு. கூடவே இஞ்சி பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடித்து இது கூட நான் சேர்த்துருக்கேன். அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகாலாம் நான் அளவாக சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா குயிக்காக வதங்கிடும். தக்காளி வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் 200 கிராம் நான் சேர்த்துருக்குறேன். 2 பேர் கரெக்டாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு இப்போ இது கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த காளான் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காளான் நல்லா சுருள வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம், ஏன்னா காளான் நல்லா குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, அதனால் ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போது காளானில் தண்ணி விடும். நம்ம கொஞ்சம் இப்போ கம்மியான அளவில் ஒரு 200 கிராம் சேர்த்ததுனால அவ்வளோக்கு தண்ணி விடலை. இப்போ நல்லா வதங்கினோடனே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இது மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். அதிக அளவு எந்த மசாலாவும் சேர்க்கல. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 3 முட்டை இது கூட நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பச்சடி மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொடி மாஸ் மாதிரி அப்படியே தூள் தூளாக ஆகும், அந்தளவுக்கு வதக்கணும். கொஞ்ச நேரம் கரண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் விட்டு விட்டு கிளறுங்க. கிளறிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்து வராது. இப்போ நல்லா வதக்கினோடனே ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும். வேக வச்சுருக்கிற டெய்லி சமைக்கிற அரிசி தான், அந்த சாப்பாடு தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். முன்னாடியே கொஞ்சம் வெங்காயம் வதக்கும்போது போட்டிருக்குறோம், தக்காளி வதக்கும்போது. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குயிக்காக ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இதுக்கு அந்த பச்சடி சொல்கிறேன். வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் லெமன், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை, இதெல்லாம் நல்லா கலந்துட்டு சைடிஷாக வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த லஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க.